ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ஹைப்ரிட் மனோரஞ்சிதம். லாங்கின்னு சொல்லுவாங்க, ஹரிச்சம்பான்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் வெரைட்டிங்கிறதுனால நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். சின்ன மரம் மாதிரி வரும், நிறைய பூக்கள் கொடுக்கும். நாட்டு மனோரஞ்சிதம் உங்களுக்கு 6 ஃபீட் ஹைட் இருக்கும். பூக்கள் உருண்டையாக இருக்கும். இதனுடைய பூக்கள் பாருங்கள், நீளமாக இருக்குது. பச்சை கலர் பூ மலராத பூ, மஞ்சள் கலர் பூக்கள் நல்ல மலர்ந்த பூ. இதுதான் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அரோமா தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெர்ஃப்யூம்ஸ் தயார் பண்ணுறதுக்கு இந்த பூக்களை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 4 பூவை எடுத்து தலையில் வச்சுட்டு போனோம்னா சென்ட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு. இது நீளமாக இருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது கார்டினியாங்கிற காந்தராஜ். இது ஹைப்ரிட் பாரிஜாதம். இதுவும் ஹைப்ரிட் வெரைட்டி. இதே மரம் நாட்டு பாரிஜாதம் உங்களுக்கு பெரிய மரம், கிட்டத்தட்ட தேக்கு மரம் ஹைட், அந்த மாதிரி ஹைட் வரக்கூடியது. பூக்கள் நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். இதுவும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள பூ தான். இது வாசனை உள்ள பூக்கள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும். இது வாசனை உள்ள மலர்கள் எல்லா சாமிக்கும் பூஜைக்கு உபயோகப்படுத்தலாங்கிறனால நாங்கள் இந்த பூவை எல்லா சாமிக்கும் யூஸ் பண்ணுவோம். காலையில் எந்திரிச்சு வர்றப்போ உங்களுக்கு இந்த பூக்களோட நறுமணம் காற்றுல கலந்து வர்றப்போ கவலையெல்லாம் மறந்து நல்ல ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பாருங்கள் எவ்வளோ வெள்ளை எவ்வளோ பூ இருப்பாங்க. ஹாப்பி கார்டனிங்க.